ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன ரொட்டீன் பண்ணோங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தண்ணி காய வைக்கிறது குளிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே தாங்க வைப்பேன். அப்படியே தண்ணி பாப்பாங்களுக்கு குளிக்கிறதுக்கு காய வச்சுட்டு அப்படியே வந்து சட்டியில் வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பார் வைக்கிறதுக்காக சட்டியில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, சின்ன பாப்பாவுக்கு லீவு. பாப்பா பல் விளக்கிட்டு எழுந்திரிச்சு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கிற பழத்தையெல்லாம் பொறிச்சு சாப்பிட்ருவாங்க. உடனே வந்து எங்கள் வீட்டுக்காருடைய தம்பி வந்தாங்க காலையில். வந்து அவரு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தார். சட்டியில் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் வெளியே வச்சுருக்கேன். என்னென்னா கேஸில் உள்ளே வச்சோம்னா அந்த மண் பானை சூடு பிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுங்க. வெளியே வச்சா அப்படியே சீக்கிரமாக குழம்பாயிடும்னு சொல்லிட்டு தான் வெளியே வச்சுருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் வந்து மண்பானையில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு வேறு இன்றைக்கி பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது. அவளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்குங்கனால இன்றைக்கும் சாட்டர்டேவும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. நாங்கள் 3 பேர் பாப்பாவை அனுப்பிவிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படியே சலிச்சுக்கிட்டே தான் போனாங்க. இன்றைக்கி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அதில் அப்படியே நம்ம தாளிப்பு கொட்டிட்டோம்னா அவ்வளோதான் ரெடி. நம்ம அண்ணா தான் பாருங்கள் காடு ஓட்டிகிட்ருக்காரு. அது பின்னாடியே டிராக்டர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் வந்து ஓட்டி முடிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அவ்வளோதாங்க, தாளிப்பு கொட்டியாச்சு. நம்ம சமையல் பார்த்திங்கன்னா சாதம், பருப்பு சாம்பார், அவரைக்காய் பொரியல், பார்த்திங்கன்னா பச்சை புளி ரசம். எங்கள் வீட்டில் பச்சை புளி ரசம் எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டுங்க. நானும் கோயிலுக்கு கிளம்புறதுக்காக குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு வந்து அந்த தலை காய வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுதுங்க. சீக்கிரம் நம்ம அவசரத்துக்கு தலையை காய வைக்க முடியறதில்ல. செடியில் வந்து செம்பருத்தி பூவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பறித்து சாமிக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்லான்னு வந்துட்டேங்க. முன்னாடியே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போயிருந்தேன் பாப்பாவுக்கு. பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட வந்துட்டேன். இன்னமும் உட்காந்துட்ருக்குறா சாப்பிடாம. ரொம்ப லேட் பண்ணுவான் சாப்பிட்றதுக்கு. அப்படியே எங்கள் மாம்ஸ் வந்து பசின்னு முன்னாடியே சாப்பிட்டாரு. அப்படியே தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்படியே கோயில் பக்கமாக வந்தாச்சுங்க. இது ரொம்ப ஒரு பெரிய டர்னுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைவாக இருக்கும். அவ்வளோதான், கோயிலே வந்தாச்சு. இது ஆஞ்சநேயர் கோயில். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே பிரசாதமும் கிடச்சிது. பாப்பா சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் கும்பிட்டு வந்து உட்காந்தாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நானும் மாம்சும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். பேச ஆரம்பித்தாலே அடுத்தது என்ன கேட்பாங்க, டீ போடு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ போடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். பாப்பா உடனே வந்து உட்காந்துட்டாங்க. அவள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா டீ போடலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். செம்பருத்தி டீ தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி போட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணால் நம்ம செம்பருத்தி டீ ரெடி. அதை தான் ரெடி
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இது குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும். நான் டெய்லி ஒன்ஸ் இது வந்து கண்டிப்பாக சேர்த்திடுவேங்க. எனக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. டீ தூளெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒன்லி செம்பருத்தி. அந்த கலர் மாறும் பாருங்கள், அப்படியே வந்து லெமன் பிழிஞ்சு விட்ட உடனே பாருங்கள் கலரே வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி மாறிடும். அது பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். டீ சாப்பிட்டு இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதாங்க. ஆல்ரெடி காலையிலேயே வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். இன்னும் துணி துவைக்க வேண்டிய வேலை மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அப்புறம் கார்டனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டா, இவ எப்படி ஜாலியாக செல்லு பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கான்னு பாருங்களேன். எங்களோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. அப்படியே இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.